ஃப்ரெண்ட்ஸ், லேட்டஸ்ட்டாக கிடைச்ச அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீம் மகாநதி விஜய் டிவியில் கனெக்ட் அப்படிங்கிற ஷோவில் வந்து கலந்துக்க போகிறாங்க. ஆல்ரெடி கலந்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஷோ வந்து வரப்போகுது, மகாநதி கலந்துக்கிட்ட கனெக்ட் ஷோ வரப்போகுது அப்படின்ட்டு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இதை ஆல்ரெடி ஏற்கனவே ஒருத்தவங்க சொன்னாங்க, யாஷ்னா அப்படிங்கிறவங்க. அதாவது 13th ஜூலை நம்ம தாத்தாவும் விஜயும் இருக்கிற மாதிரி பிக்ஸ் வந்து போஸ்ட் பண்ணாங்க தெரியுமா, தாத்தா. ஸோ அதுவே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து அந்த ஷோக்கான இது நடந்திருக்கு. அதனால தான் அப்போ தாத்தா பேரனோட மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ தாத்தா முன்கூட்டியே நமக்கு கொடுத்துட்டாரு பிடிஎஸ் பிக்ஸ். ஸோ கன்ஃபார்மாக நம்ம விஜய் வந்து இந்த காஸ்டியூமில் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போவே சொன்னாங்க யாஷ்னா, இவங்க ஏதோ ஷோக்காக தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் அதே மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேத்திக்கு நம்ம அசார் வந்து ருத்ரன், பிரவீன், ஷாத்திகா, நம்ம லக்ஷ்மி பிரியாவோட இருக்கிற பிக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. மீட் பண்ணோம், ஹாப்பியாக வந்து டைம் போச்சு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேப்பாக்கம் கிரிக்கெட் கிரவுண்டில் எதுவும் மீட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அதான் செலிப்ரிட்டி கிரிக்கெட் வந்து நடந்துட்டுருக்கு இப்போ சேப்பாக்கத்தில். ஸோ அதை எதுவும் பார்த்துருப்பாங்க போல். ஸோ அப்போ எடுத்துக்கிட்ட பிக்ஸ் தான் நினைக்கிறேன். நேற்றுக்கு ஷேர் ஆனது, அசார் ஷேர் பண்ணது. அண்ட் நம்ம ஹர்ஷிதா அம்மு பாப்பா வந்து ஒரு பிடிஎஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவில் நம்ம விஜய் வந்து ஒன்று இந்த காவேரியோட இருப்பார், இல்லைன்னா குட்டி காவேரியோட இருப்பாருங்கிற மாதிரி வீக்காவை பிரிக்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நம்ம காவேரி அங்கிட்ட எழுந்திரிச்சு போயிடுறாங்க, ஆனால் குட்டி காவேரி வந்து மடியில் இருக்காங்க, விஜய் மடியில். அண்டு இங்கே சாரதாமும் ஏதோ டச்சப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த வீடியோவில் அதான் இருந்தது.